என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இருந்தாலும் திருமணம் என்பது இறைவனால் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்பாடு தான். இப்போ ஒரு ஜோசியரோ, ஒரு புரோக்கரோ, நமக்கு தெரிஞ்சவங்களோ நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்பாடு கிடையாது. ஏன்னா, திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது என்று சொல்றாங்க. அப்ப சொர்க்கம்னா எதுங்க அப்படின்னு கூட கேட்கறாங்க. சொர்க்கம்னா எதுங்க அப்படின்னா, சொர்க்கம்னா எது அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகம் தான் இருக்குதுங்க. இருந்தாலும் இருவர் மனங்கள் தாங்க சொர்க்கம். அதாவது அதனால தான் திருமணம்னு சொன்னாங்க. திருமணம்னு சொன்னாங்க. அதாவது இந்த திருமணம்ன்றது இருவர் மனம் ஒற்று போனா தான் திருமணமே பண்ணணுங்க. இப்ப ஜாதகம் பொறுத்து இருக்குது. எங்களுக்கு குடும்பத்துக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்புலாம் சரியா இருக்குதுங்க. அதனால நாங்க திருமணம் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட இருவர் மனம் ஒத்துழைக்கலை என்றால் திருமணம் செய்யக்கூடாது. இதுதான் முதல் பொருத்தங்க. முதல் பொருத்தமே மனம் பொருத்தம் இருந்தால் திருமணம் செய்வது சால சிறந்தது. அது அவங்க வசதியா இருக்கிறாங்க, வசதி இல்ல. அவங்க அந்த குறிப்பிட்ட ஒரு மதத்துல இருக்காங்க.